ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மை வியூஸ் ரியாக்ஷன் சேனல். நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா புயல் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது புயல் ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் நின்று பல இடங்களில் மழையை கொடுத்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே கரையை கிடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது கரையை கிடக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 24 மாவட்டங்களுக்கு அதிகன மழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவள்ளூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, கரூர் 24 மாவட்டங்களுக்கு அதிக மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த புயல் பார்த்தீங்கன்னா மரக்காணம் டு மாமல்லபுரத்துக்கு இடையில கரையை கிடக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த புயல் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா சென்னை கிட்ட நெருங்கி திரும்ப அதுக்கப்புறம் மரக்காணம் மாமல்லபுரம் இடையே கரையை கிடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது கரை கிடக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மத்தியானம் 12 மணிலேருந்து அடுத்த நாள் மதியானம் 12 மணி டைம் சொல்லியிருக்காங்க. கரையை கடக்கும் போது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வேகத்துல கரையை கடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல அப்படியே இது கரையை கடந்து மாமல்லபுரத்துலேருந்து திண்டிவனம், ஈரோடு, சின்ன சேலம் வழியா அப்படியே நேரடியா காத்து வேகம் போகும், மழையும் தொடரும் சொல்லியிருக்காங்க. இந்த 24 மணி நேரத்துல மேற்கொண்ட சொன்ன 24 மாவட்டங்களையும் அதிக மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. இந்த மாவட்டத்தில் கூடிய மக்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடும் பாதுகாப்போடும் பத்திரமா இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இப்போ முக்கியமானது மழை பெஞ்சாலே எல்லாரும் தெரியும் பவர் கட் ஆகும். ஸோ எல்லாமே சேஃப்டியாக ஒரு எமர்ஜென்சி லைட் இல்லாட்டினா மெழுகுவர்த்தி, வீட்டுக்கு தேவையான சின்ன குழந்தைகள் இருந்துச்சுன்னா பால் வாங்கி வைக்கிறது, இல்லாட்டினா வேற வயசானவங்களுக்கு மாத்திரை வாங்கி வைக்கிறது, முக்கியமான சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பார்த்து செஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி குடிக்க தண்ணியிலேருந்து இப்போ குழந்தை தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாரும் பத்திரமா இருங்க. வெளியில தேவையில்லாம வெளியில போய் டிராவல் பண்ணாதீங்க, வேடிக்கை பார்க்குறேன்னு போகாதீங்க. தண்ணி அதிகமாக உள்ள இடத்துல குளத்துக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகாதீங்க. பாதுகாப்பாக இருங்க மக்களே. வேறு சில அப்டேட்டோட விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டாடா, பை பை, see you.